நம்ம இன்னைக்கான வீடியோவில் இந்த வாரம் ஏப்ரல் 5ஆம் தேதி மணி தாமோதரன் டைரக்ட் பண்ணி ஸ்ரீதர் நடிப்பில் வெளிவந்த ஒரு தவறு செய்தால் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு வாடகை சரியா கொடுக்காதனால வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஓனர், இன்னொரு பக்கம் புதுசா வீட்டுக்கு வாடகைக்கு வரக்கூடிய ஒரு நபர், அவர் இங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் கேட்டு நம்மளும் அந்த கேங்கோட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க. இந்த கேங்கா சேர்ந்து நம்ம ஒரு பாலிடிக்ஸ் வச்சு ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு தொடங்குறாங்க. விளையாடும் போது என்ன மாதிரியான தடைகள் வருது, சக்சஸ்ஃபுல்லா அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. முன்னெல்லாம் ஒரு நாட்டை பிடிக்கணும்னா ஒன்று சண்டை போடணும், இல்லை குண்டை போடணும். நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேணாம். திரையரங்குல போய் பார்க்கறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்ரீதர் அவருடைய கம்பெனியான ஸ்ரீ சினியப் அந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு காரணத்தினால தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஓங்காரம் அப்படின்ற படத்தில் ஹீரோவாக அவர் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஒரு சில காரணத்தால அந்த படம் வெளியாகல. இந்த படத்தில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தை போய் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் பெரும்பாலும் பேசியிருக்க மாட்டாங்க. எலெக்ஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு சைடு, அந்த கேம் வச்சு அவங்க விளையாடுறாங்க இல்லையா, அதை என்ன மாதிரி அவங்க விளையாடுறாங்க, அது என்ன மாதிரியான தடைகள்லாம் வருது, இது முறையாக விளையாடுறது சரியா தவறா, இது எல்லாத்தையும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரச்சாரத்துக்கு வந்தவங்களுக்கு எதிர்கட்சிக்காரன் தக்காளி சாதம் பிரிவு சாதம் போட்டிருக்கான். படத்தை பார்த்தீங்கன்னா திருவிழா கொண்டு போயிருப்பாங்க. அந்த கேம் விளையாடுறாங்க. ஸோ அந்த கேம் வச்சு இன்னொரு அரசியல்வாதியை வச்சு அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதில் எம்பாஸ்கர்லாம் இருப்பார். ஸோ அப்படி விளையாடும் போது என்ன மாதிரியான டாஸ்க்லாம் அவங்க கொடுக்குறாங்க, இவங்க என்ன மாதிரி அவங்க கிட்ட பேசுகிறாங்க, மக்கள் மூலியமாக எப்படி இந்த கேமுக்கு சென்றடையுது அப்படின்றதெல்லாம் திருவிழா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் நடுவில் அங்கங்கே நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடி நல்லா ஒர்க் ஆயிருந்ததுங்க. சன்னி லியோன் அப்படின்ற அவங்கள நடிகையை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் அல்டிமேட்டான ஒரு காமெடி அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் கேட்ட ஒரு பிஜிஎம்மாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரியாணியும் போட்டு கையில் 300 ரூபாயும் கொடுத்துருக்கான். இந்த படத்துல எம்பாஸ்கர் தவிர்த்து 2-3 பேர் தெரிஞ்ச முகம், ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்த நடிகர் நடிச்சிருந்தாங்க. அதை தவிர்த்து வரக்கூடிய நடிகைலாம் புதுமுகம் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நல்லா நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே சூப்பராக அவங்க எடிட் பண்ணுறது, அண்ட் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது அப்படின்ற கேரக்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்ரீதர் அவருடைய ஃப்ரெண்டாக ஒருத்தவங்களை, ஒரு லேடியை கூட்டிகிட்டு அவங்க மூலயமா என்ன மாதிரி நம்ம அவங்க மீடியாவில் இருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா இன்டெலிஜென்ட்டாக படத்தை கொண்டுட்டு போயிருந்தாங்க. அப்படி அவங்க கேம் விளையாடும் போது என்ன மாதிரியான தடைகள்லாம் வருது, இல்லை கேம் எந்த மாதிரி அவங்க கொண்டுட்டு போகிறாங்கன்னு நம்மளை நல்லா இன்ட்ரெஸ்டாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபர் ஒரு சில இடங்கள் அவங்க பணம் ஏதோ வாங்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த இடங்கள் ஆகட்டும், இல்லை அவங்க டிராவல் பண்ணுறக்கூடிய காட்சிகள், கோயம்பேட்டில் அவங்க இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்லாம் சினிமோட்டோகிராஃபர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே படத்தோட எடிட்டர் ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட் பற்றி சொல்லணும். சவுண்ட் எஃபெக்ட் பற்றி பேசும்போது நல்லாவே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காசுக்காக எதை வேணாலும் விற்கலாம்னு ஆயிட்டா வீட்டில் பொம்பளை பிள்ளைலாம் இருக்காங்க, நாளைக்கு தப்பாயிடும் தம்பி. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பேசும்போது, பொதுவாக டப்பிங் அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும், டிஃபர் ஆகாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு இடத்துல மட்டும் டப்பிங் டிஃபர் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை டைரக்டர் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் நம்ம பொதுவாக எலெக்ஷன் வருது, ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஓட்டு போட்டுட்டு வரோம். ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுல பாலிடிக்ஸுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கேம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் மக்களுக்கு தேவையான நல்ல ஒரு கருத்தை படத்தோடைய டைரக்டர் பதிவிட்டிருக்காரு. இந்த படம் கண்டிப்பா த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தலில் நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கேம்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த படத்தை போய் பாருங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned on RS Studio.